உயிரை கொடுத்ததுக்கு பிறகு கமலவதிட்ட வந்து நில்லுன்னு சொன்னானா? அங்கீகாரம் இல்லாமல் உழைத்தோம், அஸ்திவாரமாக இருந்தோம், எந்த முகவிலாசமும் எங்களுக்கு இல்லை, அடையாளம் இல்லாமல் நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம், சத்தமே இல்லாமல் நாங்கள் சமயத்திற்கு தொண்டாற்றுவது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கு மடைமாற்றம் செய்யக்கூடிய திருப்பணியும் எங்களால் தான் நிகழ்கிறது என்று சொல்லி கமலவதி, புனிதவதி, திலகவதி கதைகளை சொல்லி திருநாவுக்கரசர் கூட இந்த நாட்டில் அப்பர் என்று அங்கீகரிக்கப்பட்டதற்கு திலகவதி செய்த திருத்தொண்டல்லவா காரணம் என்று சொல்லி குடும்பம் கோவில் துலங்க பெண்களாற்றிய பங்கை அப்பப்பப்பா அற்புதமாக இங்கே பந்தி வைத்து அனைவருடைய உள்ளங்களையும் கொள்ளை கொண்டிருக்கின்ற சுந்தரவல்லியின் விவாதங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி இப்பொழுது ஆண்களே என்கிற அணிக்கு அணி சேர்க்க நண்பர் நீலம் மதுமையன் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக நாடுகளில் வாழும் தமிழர்களின் உள்ளங்களில் எல்லாம் வாழுகின்ற வாய்ப்பும் வல்லமையும் பெற்ற எங்கள் நாஞ்சில் தந்த நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளிலும் வாதாட இருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெயரளவில் அல்லாமல் பெருமளவில் கூடி இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ரசித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, தம்பி தங்கைகளே, இந்த விழாவை மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு துணை நிற்கின்ற சகோதரர்களே, எல்லோருக்கும் என்னுடைய இரவு நேரத்து வணக்கத்தை காணிக்கையாக்கிக் கொள்ளுகிறேன். நல்லா பேசுறாங்க. இப்படி பேசினா குடும்பம் உருப்படும். இருக்கட்டும். ஆனா இந்த வாய்க்கு மாமியார் உயிரோடு இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இருந்தா சொல்லுங்க, நான் இன்னையில இருந்து பட்டிமன்றம் பேசுறதே விட்டுறேன். அந்த மச்சான எந்த மடத்துல இருக்காரோ வாங்க, நம்ம ஆம்பளைகள் பேச வந்தா பிஸ்கெட் வருது கொண்டு வந்து நமக்கு கொடுக்க கொண்டு வந்தாரோ, அவருக்கு திங்க கொண்டு வந்தாரோ. நல்லா பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க. ஆனா நடுவருக்கு நான் ஒண்ணு சொல்றேன், பெண்கள் கூட்டம் குறைவா இருக்கு, அது ஒரு குறை கிடையாது. இருக்காங்க தெரியாத அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அங்கீகாரம் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இல்ல, அவங்கதான் எடுக்கணும். நீங்க வீட்டுல பேசுறது மாதிரியே பேசுறீங்க. அங்கீகாரம் நம்ம கொடுத்தது தானே, அவங்க எடுக்க முடியல. அங்க எங்க உட்கார்ந்து இருக்காங்க, 33% இல்லைன்னாலும் ஒரு 3% இருப்பாங்க. அவங்க குறைவா இருக்காங்கிறதுக்காக அவங்கள தயவு செய்து குறைவா பேசாதீங்க. அது நல்ல பழக்கம் இல்லை. பெண்களை குறைத்து பேசுகிறவர்களே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி பேசக்கூடாதீங்க. ஆனா நீங்க வந்து இந்த கூட்டத்தை பார்த்து தீர்ப்பு சொன்னாலே போதும். இது எதுக்கு 4 பேரை கூட்டிட்டு வந்து நாய் போல கட்டி அந்த பிள்ளை என்ன வாங்குது. மாமியார் இப்படி வைக்கிற மருமகளை நான் உலகத்திலே பார்த்ததில்லை. சரி இருக்கட்டும், அந்த குடும்பம் நல்லா இருக்கிற மாதிரி நாடு நல்லா இருக்கும்னு அர்த்தம். கூட்டத்தை பாருங்களே, ஆம்பளைகள் ஏன் இவ்வளவு பேர் கூடி இருக்காங்க? காரணம் இருக்கு. இதே மாதிரி தான் நான் அருப்புக்கோட்டை பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி பேசிட்டு இப்படி இறங்கி போகும்போது அங்க ஒரு வயசான பெரியவர் என்ன பார்த்து கும்பிட்டாரு. பெரியவர் கும்பிடுறாருன்னு நானும் கும்பிட்டு, ஐயா என் பேச்சு எப்படி இருந்ததுன்னு. அப்பதான் அவர் சொன்னார், வீட்டுல அவ புடுங்கலுக்கு ஓ புடுங்கல் தேவை அப்படின்னாரு. இவ்வளவு கூட்டம் ஏன் கூடி இருக்குன்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அந்த புடுங்கல் தாங்காமதான் கொஞ்சம் சுதந்திரமா இருப்போமேன்னு இங்க கூடி இருக்கிறோம். இங்க வந்தா இங்க புடுங்கல். கடவுளே, கொஞ்சமாவது எங்களை நிம்மதியா வாழ விடுங்கம்மா. அடுத்து வந்து நீங்க வந்து ஆடணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லை. என்ன அவசியம் இல்லையா? ஐயா பாருங்க, சிரிக்க கூட முடியாம வாயில துணியை வச்சு அழுகுறாரு.